ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இருக்கிற எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நீதிமான்கள். இந்த தீமை நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், உலகத்தில் பல்வேறு விதமான கஷ்டங்கள், பல இடத்துல இயற்கை சீற்றங்கள், சில இடத்துல நோய் கிருமிகளின் தாக்கங்கள், பல்வேறு விதமான பேரே தெரியாத சில விதமான வியாதிகள், அநேக நேரத்தில் பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சிகள், இதெல்லாம் பிற்போக்கான காரியங்கள் நிறையா அதிகம் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் நீதிமான்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் இருக்கும் என்றால், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். இந்த உலகம் நிறைய பிற்போக்கான காரியத்தை சொல்கிற உலகம், கஷ்டத்தையும் பிரச்சனையும் அறிவிக்கின்ற உலகம். ஆனால் இந்த உலகத்தில் தேவன் நீதிமான்களாகிய நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். இந்த உலகம் எப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய உலகமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் ஒன்று இருக்கும் என்றால், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆகவேதான் இந்த வார்த்தை எந்த அளவுக்கு விசுவாசித்து வாழ்கின்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். யார் யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? டவுட் இருக்குதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் நீதிமான்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையில் இங்கே நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்கன்னா, உங்கள் நல்வாழ்வுக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் மட்டும்தான் வாழ்வு, அவர் மட்டும்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். வேறு வழி இல்லை, அவரே வழியாக இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவரும் இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிற நீதிமான்களுக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆகவே தேவன் நமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என் வாழ்க்கையில் பிரச்சனை வரும், கஷ்டம் வரும்னு அப்படி பேசக்கூடாது. தீமையை நிராகரிக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். நல்லா பைபிளில் சொல்லப்பட்டிருக்குங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். சொல்லுங்கள் பக்கத்தில், உங்களுக்கு நன்மை உண்டாகும். சத்தமாக சொல்லுங்கள், காது கேட்கல. யாருக்கு சொல்லணும்? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யாருக்கு சொல்கிறாரு? நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்லுங்கள்னு அவர் சொல்லும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். என்னத்தை சொல்லணும்? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லணும். அப்போ அவர் நன்மை உண்டாகும்னு சொல்லி நம்ம பாட்டு என்ன பண்ணுறோம்? உனக்கு கஷ்டம் வரும், உனக்கு பிரச்சனை வரும், உனக்கு பாடு வரும், உனக்கு உபத்திரம் வரும், உனக்கு வேதனை வரும்னு சொன்னோம்னா அது தப்பான ஒரு வார்த்தை. பைபிளில் பாருங்கள், இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அநேக நேரத்தில் வேதம் ஒரு பக்கம் இருந்து நன்மை உண்டாகும்னு சொன்னால், இன்னொரு பக்கத்தில் இருந்து ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனை குறித்து தவறாக புரிந்து கொண்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பது முக்கியம். வேதத்தில் யோபை குறித்து சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கவனிங்க, இந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுற, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. பாருங்க, முதல் வசனம் படித்தேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்னு பைபிளில் இருந்து ஒரு பகுதியை காமிச்சேன். அதே பைபிளில் இருந்து இன்னொருத்தர் யோபு என்று ஒரு பக்தன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தேவன் கையிலிருந்து தீமையையும் பெற வேண்டாமோ. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க இதை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இல்லைங்க, அவர் நன்மையும் செய்வாருங்க, சில நேரத்தில் தீமையையும் அவர் செய்வாருங்க. எப்படின்னா, பிள்ளையை கிள்ளியை விட்டுக்குவாருங்க, தொட்டிலையும் ஆட்டியை விட்டுக்குவாருங்க என்று சொல்லி தேவனை குறித்து ஒரு படத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, இந்த இடத்துல தேவன் சொல்கிறாரு, யோபு அந்த பக்கம் இருந்து சொன்னாலும் தேவன் வேதத்தில் சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். கவனமாக கேளுங்க. யோபின் வாழ்க்கையில் பல்வேறு விதமான தீமைகள் உண்டானது என்று வேதத்தில் பார்க்குறோம். அந்த அடிக்கு மேலே அடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை யோபுவுக்கு உண்டானது. கவனிங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்தார். ஒரு பிரச்சனை ரொம்ப லேட்டாகி வந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப நாள் கழித்து வந்தால் கூட பரவாயில்ல.
ஒரு பிற்போக்கான காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இன்னொருத்தவங்க சொல்கிறான், இந்த மாதிரி இப்படி ஆச்சுப்பா அவன் குடும்பத்தில் அப்படின்றான். அதாவது ஒரு நியூஸ் கேட்டு என்னப்பா இப்படி முடிச்சிட்டு பார்க்கும்போது இன்னொரு நியூஸ் வருது, தப்பான ஒரு நியூஸ் வருது. அப்படியே வாழ்க்கை ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அதனால் பாருங்கள், பின்னாடி இருக்கும்போது அவங்க மனைவிட்ட சொல்கிறாரு, கர்த்தருடைய கையில் நல்லதை பெற்ற நாம தீமையும் பெற வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார். படிப்போம். யோபு 9:12. இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த இடத்துல கர்த்தர் தான் நல்லதும் பண்ணுறாரு, கர்த்தர் தான் தீமையும் கொடுக்குறாருன்னு சொல்கிறாருல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? 9:12 படித்து காமிக்க எடுத்துக்கங்க. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? இந்த இடத்துல கூட பாருங்க, கர்த்தரை பற்றி ஒரு தப்பான ஒரு படத்தை காமிக்கிறார். என்னத்த படத்தை காமிக்கிறார்னா, யோபு சொல்றார், பறித்து கொண்டு போகிறவர் யார்? அவர் பறித்து கொண்டு போகிறார். தேவனை பற்றி எப்படி காமிக்கிறார்? அவர் பறிச்சுக்கிட்டு போறாராம். அவரை மறிப்பவன் யார்? தடுத்து நிறுத்துகிறவன் யார்? கிறிஸ்தவத்தில் ஒரு பாட்டு போடுவாங்க, ஏன் என்று கேட்க உரிமை இல்லை, எதை தாங்கும் இதயம் வேண்டும் தேவா இறைவா அப்படின்னு ஒரு பாட்டு. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இப்படி கிறிஸ்தவ மத்தியில் பல்வேறு விதமான விசுவாசம் இருக்குது கர்த்தரை பற்றி. கர்த்தர் தான் நல்லதும் பண்ணுறாரு, கர்த்தர் தான் கெட்டதும் பண்ணுறாரு, கர்த்தர் தான் அவர் பறிச்சுட்டு போகிறாரு. பாருங்கள், இவங்க உயிரை பறிச்சாரு, அவங்க குடும்பத்தில் அவங்க உயிரை பறிச்சாரு, இந்த வேலையை பறிச்சாரு, இந்த குடும்பத்தில் இவங்களை பறிச்சார், அவங்கள பறிச்சாருன்னு சொல்லி கர்த்தரை பற்றி ஒரு தவறான ஒரு படத்தை தான் இன்றைக்கி யோபு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பிடிச்சிக்கிட்டு யோபு 2:10 பிடிச்சிக்கிட்டு, எங்க அவர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? யோபு 9:12 பிரகாரமாக அவர் பறித்து கொண்டு போகிறார், அதை மறிப்பவன் யார்? அவர் பறிச்சுட்டு போறாருங்க. தேவனை தடுத்து நிறுத்த முடியுமா? கடவுளாச்சே நிப்பாட்ட முடியும், கடவுளை நிப்பாட்ட முடியுமா? இந்த மாதிரி பல்வேறு விதமான விசுவாசத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் ஒரு பக்கத்திலிருந்து சொல்லுகின்றது, நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். கவனிங்க, கவனிச்சிங்களா? 2 காரியத்தை சொல்லியிருக்கிற யோபு சொல்றார், வேதம் சொல்லுது ஒரு பக்கம் நீதிமானுக்கு நன்மை உண்டாகுன்னு, இன்னொரு பக்கம் யோபு சொல்றாரு அவர் நல்லதும் பண்றாரு, தீமையும் பெற வேண்டாமா அவர் கையிலிருந்து, அவர் பறிச்சுட்டு போறாரு. நம்ம என்ன சொல்ல முடியும்? பைபிளை பார்க்குறோம், யோபுடைய 10 பிள்ளைங்கள போனாங்க, ஆயிரக்கணக்கான ஆடுகள், ஆயிரக்கணக்கான மாடுகள், ஆயிரக்கணக்கான கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் போச்சு, பிஸ்னஸ் போச்சு. அவர் தட்டி கேட்க முடியாது என்று சொல்லி யோபு கேட்கும்போது கர்த்தர் இன்னொரு ஏசாயா புஸ்தகம் பேசுகிறாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் நீதிமான்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். யாருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள போகிறீர்கள்? யோபின் வார்த்தையை பிடித்து கொள்ள போகிறீர்களா, அல்லது ஏசாயா சொன்ன நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு போக போகிறீர்களா? உங்கள்கிட்ட தான் கேள்வி வைக்கிறேன். இந்த செய்தி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் தான் டிசைட் பண்ணி, நீங்கள் தான் முடிவு பண்ணி எதை பிடிச்சிக்கணும், எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அநேக நேரத்தில் பாருங்கள், யாருடைய வார்த்தையை நம்ப போகிறீங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா யாருடைய வார்த்தை நம்புறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. யாருடைய வார்த்தை நம்புகிறோம்? அழிவின் வார்த்தையை கேட்க போகிறீங்களா, ஆக்கிற வார்த்தையை கேட்க போகிறீர்களா, உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை கேட்க போகின்றீர்களா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அநேக நேரத்தில் பாருங்கள், யோபுனுடைய விசுவாசம் இந்த மாதிரி போயிடுச்சு. அநேக நேரத்தில் ஜெபிச்சா மட்டும் வாழ்க்கையில் டெவலப் ஆக மாட்டோம். நல்லா கவனமாக கேளுங்க. அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும் மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு காரியம் சொல்கிறேன், ஜெபம் பண்ணால் மட்டும் எல்லாம் சரியாக போகும்னு பைபிள் சொல்லலை. யோபு பைபிளில் போடப்பட்டிருக்குது, நல்லவன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், ரொம்ப யோக்கியன், ரொம்ப நல்ல மனுஷன், நீதிமான் என்று பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்குறோம், உத்தமனும் சன்மார்க்கனும் என்றால் நீதிமானுக்குரிய தகுதி உடைய ஒரு வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே. ஆனால் சொல்லப்போனால் ஜெபிக்கிற மனுஷன்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன்தான். ஆனால் விசுவாசம் தலைகீழாக போயிடுச்சு. கவனமாக கேளுங்க. நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிட்டு நம்ம விசுவாசத்தை தப்பாக வச்சிடுறோம். ஆகவே நம்ம ஜெபம் கேட்கப்படாமலே போயிடுது, நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமலே போயிடுது. நம்முடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துல தொங்குற மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ஜெபத்தை ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தேகம், கர்த்தர் ஏன் ஜெபத்தை கேட்கல என்ற காரியம். ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தை அதற்கு நேராக செலுத்துவது கிடையாது, விசுவாசத்தை அதுக்கு நேராக கொண்டு போகிறது கிடையாது. ஜெபம் பண்ணிட்டு வரோம்,
வெளியே வந்து பேசுகிற பேச்சு எல்லாமே ஜெபத்துக்கு எதிராகவே பேசிடுறோம். ஜெபம் பண்ணின வார்த்தைக்கு எதிராகவே எல்லா காரியத்தையும் பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆகவே தான் எல்லாமே தலைகீழாக போச்சு. யோபு நல்ல மனுஷன், நல்ல உத்தமன். இன்னைக்கு இருக்கிற நல்லவங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நல்லவங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற இப்போ இருக்கிற நல்லவங்களையும் யோபு என்ற ஒரு மனுஷன் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நல்லவங்கன்னு சொல்கிறவங்களை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவன், ரொம்ப நல்லவன் யோபு. பின்னாடி புஸ்தகத்தில் பார்க்கும்போது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டு, அவ்வளோ தூய்மை, அவ்வளோ நல்லவர் யோபு. ஆனால் விசுவாசம் சரியில்லை. ஆகவே நல்லவங்களா இருந்தால் மட்டும் போதாது. ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக ஜெபம் பண்ணுறவங்க, ரைட்டு. விசுவாசம் எங்கே போச்சு? நல்ல ஜெபம் பண்ணுற நம்ம தப்பாக பேசி விசுவாசத்தை தவறாக காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் எல்லாமே தலைகீழாக போயிட்டுருக்குது. நல்லா கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக போகுது. நீங்கள் சொல்லலாம், நான் வார சர்ச்சுக்கு வரேன்யா, வார பைபிள்லாம் படிச்சிடுறேங்கய்யா, வாரம் நல்லா டெய்லி காலையில் ஒரு ஜெபம், சாயங்காலம் ஒரு ஜெபம் எல்லாம் பண்ணுறேங்க. ஆனால் ஏன் வாழ்வு தலைகீழாக போகுது? சொல்கிற மாதிரி இல்லையே. ஏன் அப்படின்னா விசுவாசம் சரியில்லாமலே போகின்றது. ஆகவேதான் தேவன் நன்மையானவர், நன்மையானவைகளை செய்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய கரம் நன்மையானவைகளை செய்கின்ற கரம். ஆமென். அநேக நேரத்தில் தேவனை தவறாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம இப்போ நடக்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே தப்பாகவே போயிட்டு இருக்குது. ஒரு காரியம் நல்லா கவனமாக கேட்கணும். தேவனுடைய கரம் நன்மை செய்கிற கரம். யோபு சொன்னார், கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? யோபு கடவுளுடைய கரத்தை பார்க்கும்போது எப்படி பார்த்தாருன்னா, அவர் நல்லதும் பண்ணுறாருங்க, அவர் கெட்டதும் பண்ணுறாருன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப ஆபத்து. கர்த்தரை வந்து ஒரே சைடாக பார்க்கணும். கர்த்தரை இப்படி பார்க்கும்போது ரொம்ப பிரச்சனைக்குள்ளே போய் முடிஞ்சிடும், எல்லாமே தலைகளாக போயிடும். கடைசியில் இந்த யோபு தான் கடைசியெல்லாம் தப்பாக பேசிட்டேன், என் வாயை பொத்திக்கிறேன் அப்படின்றார். தேவனை பற்றி அறிவீனமாக பேசிட்டேன், நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் கடவுளை பற்றி நிறைய தப்பாலாம் பேசிட்டேன்னு கடைசி சாப்டர் போகும்போதெல்லாம் வாயை எடுத்து கையை எடுத்து பொத்திக்கிறேன்னு சொல்லி அப்படியே சொல்கிறார். வந்து கவனமாக கேளுங்க. இரவும் பகலாக தேவனுடைய கரத்தை பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கணும். தேவனுடைய கரம் நன்மை செய்கின்ற கரம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமான பால் சொன்ன, உனக்கு நன்மை உண்டாகும்பா, உனக்கு நல்லது நடக்கும்பா, உன் காரியம் எப்போதுமே சுபமாக முடியும். சுபம்னு இப்போலாம் சொல்ல நம்ம வெக்கப்படுறோம். அதெல்லாம் இந்துக்களுடைய வார்த்தைங்க சுபம் இல்லைங்க, சுத்த தமிழ் வார்த்தை. சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாமே சுபமாக நடக்கும். நல்லா சொல்லுங்கள், சுபமாக நடக்கும். இதான் ஃபங்க்ஷன் சுபகாரியங்கள்னு போடுறாங்க இல்லைங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்வு ஸ்டார்டிங்கும் சுபம் தான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை எண்டும் சுபம் தான். ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆகவே தேவனுடைய கரத்தை குறித்து அதிகமாக இன்றைக்கு தியானம் செய்ய போகின்றோம். முடிவில் நீங்கள் சொல்லணும், தேவனுடைய கரம் நல்லது செய்தா தேவனுடைய கரம் யோபு சொல்கிற மாதிரி இல்லைங்க, நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்ல தோன்றுகிறதா என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். படிப்போம். சங்கீதம் 34:5. 34:5. நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அந்த கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கரம் தீமையும் நன்மையும் கலந்து பண்ணுற கரமா, இல்லை தீமையை பண்ணுற கரமா, இல்லை நன்மையை மட்டும் பண்ணுகின்ற கரமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 34:5 படிப்போம். ஆமென். அவர்கள் அவரை பார்த்து அல்ல. நல்ல கவனிங்க, பார்க்கிறது வேற, நோக்கி பார்க்கிறது என்பது வேற. அநேக நேரத்தில் இங்கே வந்து சில மக்கள் பார்க்குறீங்க, ஆனால் யார் வந்து நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க உள்ளத்துல தான் கரெக்டாக வார்த்தை போகும். நிறைய பேர் வந்து உட்காருவாங்க, உட்காந்துட்டு எங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பிரசந்தை கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேர் பார்த்துக்கிட்டே முடிச்சுக்கிட்டே தூங்குற ஆட்களாக இருப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லலை, நோக்கி பார்க்கிறவர்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். கவனிச்சிங்களா? நோக்கி பாருங்க, அவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள், நன்மை செய்கின்ற கரத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய கரத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைக்கும் நீங்கள் தப்பலாம், எல்லா பொல்லாப்புக்கு தப்பலாம், எல்லா கஷ்டங்களுக்கு தப்பலாம், எல்லா வறுமைக்கும் தப்பலாம், எல்லா தரித்திரத்துக்கும் தப்பலாம். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் இடையில ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி வாழ்கிற வாழ்க்கை அல்ல.
நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நான் கரெக்டாக ஜெபம் பண்ணுறேன், காலையில் ஜெபம், மத்தியானத்தில் கூட ஜெபம் பண்ணுறோம், சாயங்காலம் கூட ஜெபம் பண்ணுறேங்க. இல்லை அதல்ல, அதோடு நின்று விடாதீர்கள். எண்ணங்கள் மாறணும். ஜெபம் பண்ண பிற்பாடு நம்ம நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம என்ன ஜெபம் பண்ணணுமோ அதற்கு நேராக திருப்ப வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை அதற்கு நேராக திருப்ப வேண்டும். ஜெபிச்சுட்டு எண்ணங்கள் வேற மாதிரி போகக்கூடாது, விசுவாசம் வேற மாதிரி போகக்கூடாது. ஆமென். அதுதான் சொல்லணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டேன், என்னுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே, வேற எதையும் சிந்திக்காத அளவுக்கு, வேற எண்ணம் வேற பக்கம் போகாத அளவுக்கு, சந்தேகம் வராத அளவுக்கு, உங்க மேல அவிசுவாசம் வராத அளவுக்கு என்னுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் பார்த்துக்குவாரு, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டேன், பார்க்கலாங்க, என்னமோ ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அப்படி இல்லை. நான் ஜெபம் பண்ணிருக்கிறேங்க, நிச்சயம் என் கர்த்தர் செய்வார். ஆமென். விசுவாசத்தை தளர விடக்கூடாது. ஆமென். 1 நாளாகமம் 29 போவோம். அங்கு தாவீது தேவனுடைய கரத்தை பற்றி பேசுகிறார். போன சப்ஜெக்ட்லேயும் இந்த இடத்த பேசினேன், ஆனால் இந்த சப்ஜெக்ட்லேயும் இந்த இடத்த தொடுறோம். போன சப்ஜெக்டில் பேசாத சில வார்த்தைகள் இந்த சப்ஜெக்டில் பேச போகிறோம். 1 நாளாகமம் 29:14 இங்கு தாவீது தேவனுடைய கரத்தை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் சொல்றாரு. ஆண்டவரே, எல்லாம் உம்மால் உண்டானுச்சு ஆண்டவரே, உங்க கரத்தில் வாங்கிட்டு உங்க கரத்தில் கொடுக்குறோம். ஆமென். நான் சொல்ற கவனமா கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஞான வெளிப்பாடு இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உருவாக வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாம் வருதுன்னா தேவனுடைய கரம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கின்ற கரம். பாருங்க, அந்த காலகட்டத்தில் பாபிலோனுக்கு சேர்ந்த பல ராஜாக்கள்லாம் அவங்க சொன்னாங்க, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி ஆனாங்கன்னு ஏசாயா ஒரு இடத்துல சொல்கிறார், அவங்க எப்படி ஆனாங்க அப்படின்லாம். தானியேல் ஒரு இடத்துல சொல்கிறார், அவங்க எப்படி ஆனார்கள்னு சொல்லி. இங்கே தாவீது ராஜா சொல்கிறார், மிகப்பெரிய அரசன், இஸ்ரவேலில் முதல் ராஜா, சவுலுக்கு பிற்பாடு உண்மையாக வரக்கூடிய ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜான்னு சொன்ன தாவீது. சவுல் தேவனால் அல்ல, மனிதர்களுடைய வற்புறுத்தல் நிமித்தமாக வந்தவன் சவுல். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா நான் தாவீது. தாவீது சொல்றாரு, முதல் ராஜா தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எல்லாம் உங்க கரத்திலிருந்து வாங்கின ஆண்டவரே, உங்கள்கிட்ட இருந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குற ஆண்டவரே. எப்பேற்பட்ட ஒரு உள்ளம் பாருங்க. அதுதான் கர்த்தர் தாவீது சொல்றாரு, மை பிலவுட் சன், மை பிலவுட், என் இதயத்துக்கு ஏற்றவன், என் இதயத்துக்கு பிரியமானவன். தாவீதுன்னு சொன்னாலே பிரியமானவன் தான் அர்த்தம். இங்க சொல்றாரு கர்த்தர் சொல்ல, என் இதயத்துக்கு ஏற்றவன் தாசன், இந்த இதயத்துக்கு ஏற்ற தாசன். இந்த மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்ததுன்னு வரும்போது எவ்வளவு கொடுத்தாரு தெரியுங்களா? ஹலோ, எவ்வளவு கொடுத்தாருன்னு பார்க்கலாங்களா? ஐயா, போன தடவையும் அதானங்க பேசுனீங்க, இந்த தடவையும் அதான், திரும்பவும் எவ்வளோ கொடுத்தாருனா, திரும்பவும் கொடுக்கறத பற்றியா பேச போறீங்க? போன டைம் மெஷர்மெண்ட்லாம் உங்களை அளவுகோல் சொல்லாமல் போயிட்டேன். அதனால இன்னைக்கு அளவுகோல் சொல்லி கடவுளுடைய கரம் எப்படி இவர் ஆசீர்வதிச்சதுக்கு நிறைய சொல்ல போறதில்ல, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், அளவெடுக்க போகின்றோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் 4ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்திற்குன்னு எவ்வளவு கொடுத்தார் என்பதை பற்றி பார்க்க போறோம். படிப்ப 3:4 வைத்திருக்கிற கம்மாளர் போதும். இந்த இடத்துல உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் கொடுக்கிறேன். கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல போடப்பட்டது 3000 தாளந்து பொண்ணு. சொல்லுங்க, கோல்டு. எவ்வளோ கோல்டு? 3000 தாளந்து கோல்டு. சொல்லுங்க, 3000 தாளந்து கோல்டு. ஏன் நம்ம சொல்ல வைக்கிறோம்? உங்கள் மனதில் பதியணுன்றதுக்காக. 3000 என்பது என்ன தெரியுங்களா? பல வேத பதிப்புகளை எடுத்து படித்து பார்த்தா ஒரு வேத பதிப்பு 110 டன்னு சொல்லுது, இன்னொரு வேத பதிப்பு 130 டன்னு சொல்லுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி எழுதும் போது அவங்க அப்போ இருக்கிற நிலைமையின்படி இன்னொருத்தர் சொல்கிறாரு 160 டன்னுன்றார். சொல்லுங்க, எத்தனை டன்னா? டன் எத்தனை டன்னு? 160 டன்.
எனக்கு 110 பிடிக்கல, ஏன்னா 160 பிடிச்சிருக்குது. ஏன்னா பண்ணியிருப்பார், செஞ்சிருப்பார். 160 சொல்ல, 160 டன் சொல்ல, 160 டன் சொல்ல. ஒரு டன்னுனா எத்தனை கிலோ? 1000 கிலோ. அப்ப 160 டன்னுனா எத்தனை கிலோ? என்ன கணக்கு போடுங்க. டன்னு சொல்லி, டன்னுனா சில பேருக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. கேஜி. ஒரு டன்னுனா எத்தனை கிலோ? 1000 கிலோ. ஏங்க புரியுதா சொல்றது? நீங்க பக்கத்துக்கு புரிஞ்சுதான்னு கேளுங்க. இன்னும் சில கிரகிக்க முடியல. ஏன்னா 160 டன்னு, 160 டன். புரியுதா? நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா? எத்தனை டன்னு? 160 டன். ஒரு டன் எத்தனை கிலோ? 1000 கிலோ. 160 × 1000 எவ்வளவு? ஏங்க எவ்வளவு? 1,60,000 கிலோ. ஏங்க நான் சொல்றது கோல்டை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம பார்க்கறது கோல்டு. யாராவது 1/4 கிலோ தோடு போட்டிருக்கிறீங்களா? ஹலோ, 1/4 கிலோ தோடு போட்டிருக்கிறீங்களா? இல்ல 1/2 கிலோ செயின் யாராவது போட்டிருக்கிறீங்களா? இப்போ யாராவது போட்டிருக்கிறீங்களா? ஆனா இந்த மனுஷன் 3000 தாளந்து பொண்ணு கணக்கு போட்டா 160 டன்னு கணக்கு போட்டா, இப்ப இருக்கிற கேஜி கணக்கு போட்டா 1,60,000 கிலோ. கிலோ கோல்டு. யோசிச்சு பாருங்க. நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய முற்பிதாக்கள் தேவன் மீது அவ்வளவு கனமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்கள்ட்ட இருக்கிற ஐஸ்வர்யம், செல்வம்லாம் மற்றவெல்லாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இத்தனைக்கு தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இந்த 1,60,000 கோல்டு உங்க கரத்திலிருந்து வாங்கினேன், உங்க கரத்துல கொடுக்கிறேன். கவனிச்சிங்களா? இந்த 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 மூளைக்கு எட்டுதா? நம்ம நினைக்கிறது எல்லாமே பாருங்க. சில பேர் 1 பவுன் வாங்குறதே கஷ்டமா இருக்குதுங்கய்யா. 1 பவுன்னா அதாவது 1 கிலோல ரொம்ப சின்ன கம்மி. 1,60,000 கிலோ கோல்டை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தாருன்னா எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். இவர் ஆரம்பத்தில் எல்லாம் உடையவரா? இல்ல. தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். யோசிச்சு பாருங்க. தன் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர். இவர் இவருடைய வாழ்க்கையை வேற மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆடு மேய்க்கிறவர். ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை, ஜீரோ, எம்டி. அவனுடைய வாழ்க்கை கடவுளுடைய கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவு என்பது இல்லை 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 இல்லைன்னு சொல்லி தேவன் நன்மையும் கிருபையும் அவனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தொடர்ந்து வரும்படி வைத்தார் என்பதற்கு தாவீது மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஆமென். இவரு யாக்கோபு போல வெறுங்கையா இருந்தவன். எப்படி யாக்கோபு வெறுங்கையும் கோலுமாய் போய் 2 பரிவாரங்களோடு வந்தானோ, அதே போல தாவீது கூட பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு இடம் இல்லாம குகையிலையும் பொந்திலையும் மரங்களிலையும் வாழ்ந்தவர், மரத்தின் நிழலில் வாழ்ந்தவர் தான் இந்த தாவீது. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை எவ்வளவுங்க? கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை எவ்வளவுங்க? ஹலோ, என்னைக்காவது நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது இப்படிப்பட்ட யோசனை வந்திருக்குதா? கர்த்தருக்காக பண்றோமே, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணலாம் என்ற ஒரு யோசனை வந்திருக்குதா? எல்லா கர்த்தருடைய காரம் எனக்கு கொடுக்கிறது என்ற வெளிப்பாடு வந்துச்சுன்னா நான் சொல்றேன், உங்களுடையதை நீங்க பார்க்க மாட்டீங்க, எல்லாம் கர்த்தருடையதாக பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். தாவீது அப்படிதான். உம்முடைய கரத்தில் வாங்கின ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் கொடுக்கின்றேன். அது மட்டும் இல்ல, இந்த கோல்டு 16 கேரட்டோ 18 கேரட்டோ 20 கேரட்டோ அல்ல, ஓப்பீரின் தங்கம். ஓப்பீரின் தங்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, உலகத்திலேயே நம்பர் 1 பெஸ்ட் குவாலிட்டி உள்ள கோல்டு. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? சாதாரணது இல்லை. இன்னைக்கு ஹையஸ்ட் கோல்டுனா எத்தனை கேரட் சொல்றாங்க? 24 கேரட்டா? 24 கேரட் சுத்த தங்கம். அது கூட சுத்த தங்கம் இல்லைன்னு தான் சொல்றாங்க, அதுலேயும் கலப்படம் நிறையா இருக்குன்றாங்க. ஆனால் ஓப்பீரின் தங்கம் என்று சொல்லக்கூடியது வேர்ல்டுலேயே நம்பர் 1 கோல்டுன்னு அர்த்தம். அப்போ தாவீது கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஏதோ இருக்கிறதுல மட்டமான கோல்டு தூக்கி கொடுக்கல, 1,60,000 கிலோவும் ஓப்பீரின் தங்கமாக இருந்துச்சு, நம்பர் 1 கோல்டு. சரி, ஓகே. இந்த மனுஷன் சொன்னது என்ன? உம்முடைய கரத்தில் வாங்கி
உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். ஆமென். எவ்வளவு பெரியவர்களாக இருந்தார்கள் என்று பாருங்கள். இன்னைக்கெல்லாம் பாருங்க, நம்ம விசுவாசிங்க சில நேரத்தில் நம்ம ஆட்கள் பாருங்க, 100 ரூபா கொடுத்துட்டு, நான் இவ்வளோ 100 ரூபா கொடுத்தேன் பாத்தியா, நான் 100 ரூபா கொடுத்தேன், 100 ரூபா கொடுத்துட்டு 100 தடவை பேசுறது. யோசிச்சு பாருங்க, 10 ரூபா கொடுத்தது 10 முறை 10 பேர்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் எவ்வளோ ஒரு தாழ்மை, எவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸ். ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருது ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆமென். நீங்களும் இதை கேளுங்க, தாவீதை போல அப்படிப்பட்ட மனுஷனாவே மாறுவீங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்தார்கள். நான் சொல்றேன், அவருடைய கரத்தையே நோக்கி பாருங்கள். ஆமென். தேவனுடைய கரம் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கின்ற கரம். தேவனுடைய கரம் என்று சொல்லக்கூடியது ஏராளமாக தாராளமாக நீங்க வைக்கிறதுக்கே இடமில்லாத அளவுக்கு கொடுக்கக்கூடியது தேவனுடைய கரம். இன்றைக்கும் தேவனுடைய கரம் அதே வல்லமைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அன்னைக்கு என்ன செயல்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கு அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய சின்ன எண்ணங்கள் இருந்து மாறணும். இந்த சின்ன எண்ணங்களை தூக்கி போடணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, ஒரு ஊழியக்காரங்க நல்ல சட்டை போட்டால் பிடிக்கிறது கிடையாது, யாராவது நல்ல சட்டை போட்டால் பிடிக்கிறது கிடையாது. நம்ம பாருங்க, இந்த மைண்டு வச்சு இவங்க எப்படி வாங்கலாம், நீங்கள் இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா, இந்த காரில் வரலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு தாழ்மை இல்லை, ஹம்பிள்னஸ் உள்ள ஒரு மனுஷன், தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்குற மனுஷன். உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். சரி, தாவீது கொடுத்தது மட்டுமல்ல, அவங்க பிரபுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தாங்க பார்க்கலாமா? 29ஆம் அதிகாரம் 5லிருந்து படிப்போம். எடுத்துக்கங்க, நான் படிக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கையை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரத்தின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதியும் 100 பேருக்கு அதிபதியும் ராஜாவின் வேலைக்காரனாகிய பிரபுக்கள் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாளந்து பொண்ணு. ராஜா கொடுத்தது எவ்வளவு? 3000. இப்ப தோராயமாவது சொல்லுங்களேன், இந்த இடத்துல 1 லட்சம் வச்சோம், இந்த இடத்துலயே 1 லட்சம் கோல்டுனா அப்ப 3,50,000 கிலோ கோல்டு. சொல்லுங்க, கோல்டு. நீங்கள்லாம் கிராமு, 1 கிராமு தொட்டு தொட்டு என்று 1 கிராமு 2 கிராமு 8 கிராமு இப்படி பேசிக்கிட்டு இருப்போம் வந்து. ஆனால் 3,50,000 கோல்டை ஒட்டு மொத்தமாக தாவீது 1,60,000 கிலோ கொடுக்குறாரு. மந்திரிகள் பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் சேர்ந்து 1,90,000 கோல்டு கொடுக்குறாங்க. கணக்கு போட்டால் 3,50,000 கோல்டு வருது. ஆனால் இவ்வளோ கோல்டு வந்தாலும் இவ்வளோ கோல்டு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லைங்க, ஒரு பெட்டி நிறைய இதான் கோல்டு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ சொல்லுங்க. இது நீங்கள் ஆச்சரியமே பட மாட்டீங்களா? கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. அவ்வளவு கோல்டை பார்த்து கூட ராஜா இது ஏன் கோல்டு மாவனே கையை வைப்ப அப்படி இல்லை சொல்கிற. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆமென். புரியுதுங்களா? தேவனுடைய கரத்தை பற்றி பாருங்க. தாவீதுக்கு இவ்வளவு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். ஆகுதான் தேவனுடைய கணக்கீடு ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல மேத்தமேட்டிக்கல் பார்க்குறோம், கணக்கு பார்த்துருக்குறோம். நான் சொல்ற பைபிளில் இந்த மாதிரி கணக்கு போட்டு படிச்சு பாருங்க, உங்களால் பிரமிப்பை அடக்கவே முடியாது. ஆமென். அடிக்கடி நான் பைபிளில் சில நேரத்தில் கணக்கீடு போடும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கணக்கு போட்டு தேவன் எவ்வளவு ஆசீர்வதிச்சுதான் பார்க்கும்போது இந்த மூளைக்கு எட்டவே மாட்டேனுது. அவ்வளவு உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். இதெல்லாம் பாருங்க, தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்ததுனால் வந்த காரியங்கள், கணக்கிடப்பட முடியாத, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத, செலவழித்து தீர்ந்து போகாத ஐஸ்வர்யங்கள் தேவன்கிட்ட இருக்கின்றது. உங்க தேவையை காட்டிலும் தேவன் அதிகமான ஐஸ்வர்யத்தை உடையவராக தேவன் இருக்கின்றார். அவருடைய கரத்துக்கு மரியாதை கொடுக்கணும். தேவனுடைய கரத்தில் யோபு சொன்ன மாதிரி அவருடைய கையில் நன்மையை பெற்றணும், தீமையை பெற வேண்டாம் அல்ல. தேவனுடைய கரம் நன்மை செய்கின்ற கரம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கரம் நன்மை செய்கின்ற கரமாகவே இருக்கின்றது. சங்கீதம் 123:2 தேவனுடைய கரம் முதலாவது ஏராளம் தாராளத்தின் கரம் என்று பார்த்தோம். இந்த சங்கீதம் 123 இந்த இடத்துல பார்க்கிறார். இந்த இடத்துல சொல்றார் சங்கீதக்காரன், வேலைக்காரரின் கண்கள் அவங்க கரத்தை நோக்கி பார்க்குது. படிங்க.
அவருடைய கரத்தையே நோக்கி இருக்கிறது. கரத்தை பற்றி தான் பேசிட்டு வராரு. வேலைக்காரன் கண்கள் எஜமானியின் கையை நோக்கி இருக்குது. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலும். கையை பேசிட்டு வரவரு இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, எங்கள் தேவனாய கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவருடைய கரத்தையே நோக்கி இருக்கிறது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்கள் தேவனுடைய கரத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? தேவனுடைய கரம் அப்படிப்பட்ட கரம். தேவனுடைய கரம் நன்மை செய்கிற கரம். தாவீதுக்கு மட்டும் அல்ல, ரெண்டாவது நன்மை செய்கின்ற கரம் தாவீதுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கரம் நன்மை செய்கின்ற கரம், மிகுதியாய் கொடுத்த கரம். படிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீதுக்கு மட்டும் இல்ல, அவங்க பையன் சாலமோனுக்கு இந்த கரம் என்ன பண்ணுச்சு, இந்த கரம் என்ன செஞ்சிச்சு என்பதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிபியோனிலே பாருங்க, ஒரு வாலிப பையன் வாலிபன்ட்ட வந்து நீ விரும்புறதை கேளுனா, சரி இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட வந்து நீங்க விரும்புறதை கேளுன்னு கேட்டா என்ன கேட்பீங்க? முதல்ல கேட்கறது என்ன கேட்பாங்க? இன்னைக்கு என்ன கேட்பீங்க வாலிப பிள்ளைகளா? முதல்ல கேட்டா செல்போன், அடுத்தது பைக்கு, நல்லா ஹையஸ்ட் மாடலில் இன்னைக்கு எல்லாம் யூத்தெல்லாம் என்ன ஓட்டு அந்த பைக்கு. மெயினாக இன்னைக்கு பசங்க கேட்குறது ஹையர் ரேஞ்ச் மதிப்புள்ள ஃபோனு, அப்புறம் ஹையர் ரேஞ்ச் மதிப்புள்ள பைக்கு. இது ரெண்டு தான் அதிகமாக மக்கள் விரும்பி பசங்க கேட்குறது. தேவன் வாலிபன் சாலமோன்ட்ட வந்து கேட்குறாரு, நீ விரும்புகிறதை கேள். நல்ல மனுஷன், நல்ல ஆளு, நல்ல வாலிப பையன். பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் நடத்துறதுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. ஆமென். யோசிச்சு பாருங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்ட்ட விரும்புறதை கேளுனா நம்ம என்னத்தை கேட்போம்? ஆனால் சாலமோன் தேவன்கிட்ட கேட்குற பதில் பார்த்து அவர் கேட்குறாரு. பதில் பார்த்தீங்கன்னா, ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. என்னத்தை பார்க்குறோன்னா, இவங்க எல்லாமே உள்ள தெய்வீகமானவர்களாக இருக்கிறாங்க. தாவீது ராஜா உம்முடைய கரத்தில் வாங்கி உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. பெருசாக நினைக்கல தேவன். அவர் எல்லாம் அவர் கரத்தில் அவரு கொடுத்ததுப்பா, அவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுக்குற, இது என்ன பெரிய மேட்டரே இல்லைன்றாரு. சாலமோன் அவர்கிட்ட கேட்குற, நீ விரும்புறதை கேளு. கேட்டா இவர் கேட்குற, இந்த ஜனங்களெல்லாம் நடத்துறதுக்கு என்னன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் உங்களால் நடத்தப்பட வேணும் ஆண்டவரே. என்ன கேள்வி பார்த்தீங்களா? என்ன பதில் கேட்குற? விரும்புறதை கேளுனா, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க நடத்தணும் ஆண்டவரே. இவர் ராஜா தான், சாலமோன் அடுத்த ராஜா தான். இந்த ஜனங்களுக்கு நான் ராஜாவா இருந்தாலும் நான் இவங்களை நடத்தக்கூடாது ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் நீங்க நடத்தணும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பதில், அவருடைய எதிர்பார்ப்பு. எனக்கும் அதான் ஆசை. நீங்கள் என்னால் நடத்தப்படணும்னு ஆசைப்படல, நீங்கள் எல்லாருமே தேவனால் நடத்தப்பட வேண்டும் என்று அவ்வளவு ஆசைப்படுறேன். ஆமென். நாங்கள் நடத்தினா கஷ்டம், நான் நடத்தினா சில ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஆனால் அவர் நடத்தினா வேற மாதிரி இருக்கும். ஆமென். அவருடைய கரம் அப்படிப்பட்ட கரம். 10ஆம் வசனம் படிக்கிறேன், 10லேருந்து படிக்கிறேன், நானே படிக்கிறேன். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல், நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் இதுவும் அன்றி. நீ கேட்டதை கொடுத்துட்டப்பா. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. ஒரு பக்கம் பட்டிமன்றம் போட்டு நீங்க பணம் தேவையா பணம் தேவையில்லையான்னு பேசிட்டு இருக்கும்போது வேதம் ஒரு பக்கம் சொல்லுது, அவன் கேளாத. கவனமா கேளுங்க. தாவீது கோல்டை கேட்டாரா? அவ்வளோ கோல்டு 3000 தாளந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் தாவீது பர்சனல் தனிப்பட்ட ரீதியாக கொடுத்ததுங்க. சொந்தமா அவன் தன்னுடைய சொத்துன்னு பார்த்தீங்கன்னா 3000 கோல்டு அப்படியே எடுத்து கொடுக்குறாரு வந்து தாவீது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பணம் தேவையா, பொருளாதாரம் தேவையா, ஆசீர்வாதம் தேவையா, செழிப்பு தேவையா அப்படின்னு பேசிட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் கர்த்தர் வந்து அவங்க கணக்குப்பா கொடுப்பா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன். நீ கர்த்தர்கிட்ட கேட்கறது கரெக்டாக இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குன்றது நீ கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஏராளமாக இருக்கும். ஆமென். செழிப்பு தப்பா சரியான்னு கேட்கறது மூடத்தனமான ஒரு கேள்வி. பாருங்க, செழிப்பு நல்லது, ஆசீர்வாதம் நல்லது. எதற்காக? ரொம்ப நாள் அதான் பேசணும் பாருங்க.
ஆகவேதான் பாருங்க, உள்ள சரியான ஆளாக இருந்தால் எல்லாம் வரும், உள்ள தப்பான ஆளாக இருந்தால் ஒன்றும் எட்டி பார்க்காது. உள்ள எப்படிப்பட்ட ஆள்? உள்ள தெய்வீக வாஞ்சியால் நிரம்புற ஒரு மனிதர்களாக இருந்தால், இதயத்துக்கு தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதர்களாக இருந்தால், நான் சொல்கிறேன் எல்லாம் உங்களை தேடி ஒரு, நீங்கள் எதை தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். இதெல்லாம் தாவீது தேடி ஓடினாரா? ஆண்டவருக்கு சாலமோன் கேட்டாரா? இவங்கெல்லாம் கேட்காமலே அவங்கள தேடி வருது. ஏன்னா உள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாங்க. நான் சொல்ல நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் இந்த ஐஸ்வர்யம், செல்வம், செழிப்பு எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே உங்களை தேடி வரும். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் போவோம். 1 ராஜாக்கள் 10 நானே படிக்கிறேன், நேரம் குறைவாக இருக்குது, நானே படிக்கிறேன். 14ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் படிக்கிறேன். சாலமோனுக்கு 14, சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் அந்த பொன்னை அல்லாமல், அது ஒரு பக்கம், அந்த பொண்ணு இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையா இருந்தது. மாமூல், ரெகுலர், கண்டினியூ, ஒவ்வொரு வருஷமும். தனியாக பிரிப்புகள் கொடுக்கின்ற கோல்டு தனி, ஆனால் ரெகுலர் கோல்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்களே, மாதம் மாதம் கரெக்டாக ரெகுலராக கண்ணு மூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி 666 தாளந்து தங்கம். அதனால் தாவீது என்ன பண்ணாரு, சாலமோன் என்ன பண்ணாரு? 16ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசுகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கும் 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அதாவது கேடகங்கள். அந்த நாட்கள் எல்லா ராஜாக்களும் இரும்புல கேடகம் பண்ணி வைப்பாங்க. நம்ம ராஜா சாலமோனு எதில் கேடகம் பண்ணுறாரு? எங்க ஒவ்வொரு வருஷமும் 666 தாளந்து பொண்ணு வந்து என்ன பண்ணுற, அவ்வளோ தாளந்து வச்சு அவ்வளோ பொண்ணை வச்சு என்ன பண்ணுறது பார்த்தாரு. எல்லாரும் இரும்புல கேடகம் பண்ணுறாங்கப்பா, நீ கோல்டில் பண்ண. இன்னைக்கு மக்கள் பாருங்க, கொஞ்சம் காசு கையில் நிறையா வந்தாலே குற்ற உணர்வோடு வாழ ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ இவ்வளோவா அவ்வளோவா குற்ற உணர்வு. நான் சொல்கிறேன், நல்ல வீட்டில் இருந்துக்கிட்டு குற்ற உணர்வோடு இருக்க வேண்டாம். நல்ல வாகனத்தை வாங்கினா குற்ற உணர்வு. சில பேருக்கு நல்ல வீட்டில் இருக்க முடியல, வாகனத்தை வாங்க முடியல, நல்ல சாப்பாடை சாப்பிட முடியல, குற்ற உணர்வோடு இருக்கிறாங்க. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, யாராவது ஏதாவது பார்த்துருவாங்களோ, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய காரை எப்படி வாங்கியிருப்பாரு? எங்க கர்த்தர் கொடுக்குறாருங்க. ஹலோ, என்ன புரிஞ்சுது என்ன சொல்கிறேன்னு? பயப்பட வேண்டாம், குற்ற உணர்வோடு இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவங்களுடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டாரா? தாவீதின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? கேட்டாரா கேட்கலையா? சாலமோனின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா? கேட்டாருங்க. நீ கேட்கலாம், எங்க உங்க பெரிய பணக்காரங்க இவங்க ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க, இந்த உலகம் அப்படி பேசிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஆட்களுடைய கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு. ஆனால் கர்த்தர் தாவீதின் ஜெபங்களை கேட்டிருக்கிறாரு, சாலமோனின் ஜெபங்களை கேட்டிருக்கிறாரு. ஏனென்றால் தேவனின் கரம் மகா வலிமையான கரம் உடையது. ஆமென். அப்படிப்பட்ட கரம் தேவனுடைய கரம். 21 படிக்கிற, அது 21. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள்லாம், அதாவது வீட்டில் சமையல் பாத்திரங்கள் எல்லாருமே, சமையல் பாத்திரம் எப்படிப்பட்ட சமையல் பாத்திரம்? லீபனோன் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொண்ணுமாக இருந்து ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக, என்ன சொல்ல, வெள்ளிக்கு அங்கே வேலையே இல்லை, எல்லாமே கோல்டு. ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? ஏன் அவ்வளோ என்ன பண்ணுறது, அவ்வளோ என்ன பண்ணுறது பார்த்தாரு, எல்லாம் கோல்டு. வீட்டில் சமையல் பாத்திரம் கோல்டா பண்ணுப்பா. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட உள்ளங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. 27 அதுலேயே படிக்கிறேன். எருசலேமில் ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும், வெள்ளியெல்லாம் எப்படி கல்லை போல வெளியே குவிச்சு, இப்போ எப்படி வெளியே கல்லெல்லாம் கிடக்கிற மாதிரி ராஜா கல்லை போல வெளியே குவிச்சு வச்சிருக்கிறார். இந்த மரம்லாம் கேதுரு மரங்கள்லாம் இன்னைக்கு இருக்க சந்தன மரம், தேக்கு மரம், சந்தன மரம், செம்மரம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மரங்கள் அதெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் சில முள் வெட்டிட்டு வீட்டில் வெட்டி வச்சிருப்பாங்க பாருங்க, வீட்டுக்கு வெளியே. இன்னைக்கெல்லாம் சில வீட்டுக்கு வெளியே, கிராமத்தில் சில வீட்டுக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளில் எங்க முள் வெட்டி கட்டி வச்சிருக்கு. அந்த மாதிரி சாலமோன் அப்படி கட்டி வெளியே போட்டு வச்சிருக்கிறான் வந்து. அதெல்லாம் ஒரு பெரிய பொருளாகவே எண்ணப்படவில்லை. நான் சொல்கிறேன், ஆக நான் தேவனுடைய கரத்தை பாருங்கள். கண்ட உபதேசத்தை உள்ளே கொண்டு போய் வைக்காதீங்க. செழிப்பு தப்பு,
ஆசீர்வாதம் தப்பு, இது தப்புன்ற அந்த உபதேசத்தை உள்ள கொண்டு போய் வைக்காதீங்க. தேவன் அவருடைய கரம் ஏராளம் தாராளம் நன்மை செய்கின்ற கரம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல மகா வலிமையான காரியங்களை செய்த கரம் தேவனுடைய கரம். இன்னைக்கு சொல்ற தேவனுடைய கரம் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய ஒரு கரம். ஆகவே தேவனுடைய கரம் யோபு சொன்னது போல தீமையான கரமோ பறிக்கிற கரமோ, உங்கள்கிட்ட இருக்கிற நன்மைகளை பறிக்கிற கரமோ கிடையாது. அவன் தேவனுடைய திட்டங்களை நாம் பெரிதாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒருவேளை சாலமோன் அவனுடைய மைண்டில் சின்ன திட்டமாக இருந்துச்சுன்னா எல்லாம் பிற்காலத்தில் வருத்தப்பட்டிருப்பான். நல்ல வேலைக்கு பெரிய திட்டமாக இருந்துச்சு, நல்ல திட்டங்களாக இருந்தது. ஆகவே உங்களுடைய எண்ணங்களை பெரிதாக்குங்கள், யோசனைகளை பெரிதாக்குங்கள், உங்கள் மனதை பெரிதாக்குங்கள். ஒரு சின்ன மனதோடு இருக்க வேண்டாம். தேவனுடைய கரத்தை நோக்கி பாருங்கள். பக்கம் சொல்லுங்கள், தேவனுடைய கரத்தை பாருங்க. உங்கள் தேவைகள்லாம் தேவனுடைய கரத்தால் சந்திக்கப்படும். ஆமென். புரியுதுங்களா? தேவனுடைய கரம் இன்றைக்கும் அற்புதம் செய்கின்ற கரமாக இருக்கின்றது. இந்த கரம் பாருங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் போவோம். அங்கிருந்து பார்ப்போம். என்னப்பா இவர் இந்த ஆசீர்வாதத்தை நிப்பாட்டுவார்னு பார்த்தா இன்னைக்கு புதுசாக ஏதோ ஒன்று பேச போறாருன்னு பார்த்தா திரும்பவும் அங்கேயே போறாரு. என்ன பண்றது? தேவனுடைய கரம் இப்படிலாம் நீதிமான்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கரமாகவே இருக்கிறதே, காண்பித்து ஆக வேண்டுமே. பார்ப்போம். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நானே படிக்கிறேன். ஆபிரகாமுடன் வந்த லோத்துக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 பணக்காரன் ஆபிரகாம். பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது. கவனிங்க, கர்த்தரின் கரம் ஆபிரகாமை அழைத்தது தேவனுடைய கரம். தேவன் ஒருத்தரை அழைக்கிறார் என்றால் பெரிய திட்டத்தோடு தேவன் ஒருத்தரை அழைக்கிறாரு. சும்மா கர்த்தர் விளையாடிட்டு இருக்கிறது இல்லை. கவனமாக கேளுங்க. உங்களால் கர்த்தர் இங்கே அழைச்சி வந்துருக்கிறாருன்னா இதை உங்களை வச்சு கேம் ஆடுறது கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வரல. விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. உப்புக்கு சப்பானி அவங்கள வச்சுக்கலாம். சரி வா, என்ன பண்ணுறது, ரட்சித்திட்டனே, உன்னை ரட்சித்திட்டனே, அதெல்லாம் உன்னை எப்படியோ வந்து அப்படி உப்புக்கு சப்பானியை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு தேவன் ஏதோ கேம் ஆடிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில். விளையாடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. சீரியஸாக இருக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறார், நீதிமானுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சார்னா அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கவனிங்க, இவருடைய வாழ்க்கையை வேற மாதிரி இருக்குது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியத்தை பேசுகிறா. அந்த ஐக்கியத்தெல்லாம் விட்டு விட வேண்டும். வேண்டாத ஐக்கியத்தை தள்ளிடணும். இது வேணாம் அது வேணான்னு சொல்கிறான். அந்த ஐக்கியத்தின் பக்கமே போகக்கூடாது. இந்த ஐக்கியம் பைபிள் ஐக்கியத்தோடு போகணும். பைபிள் இருக்கிற ஆட்களோடு பழகணும். பைபிள் இருக்கிற ஆட்களோடு ஒன்று சேரணும். பைபிள் இருக்கிற ஆட்களை கர்த்தர் எப்படியெல்லாம் கொண்டு போனார் என்று பார்க்கணும். அவர்கள் எப்படி தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்து வாழ்ந்தது மட்டுமல்லைங்க, இந்த பூமியிலே தேவனுடைய கரம் அவர்களை எப்படியெல்லாம் வைக்க வேண்டும் என்று விரும்பிச்சோ அப்படியெல்லாம் அவங்கள வைத்தது. ஆமென். ஆபிரகாம் முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு 10 பேர் அவங்க மேலே பரிதாபப்படுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கல. ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. 10 பேர் நம்மளை பார்த்து பரிதாபப்பட வேண்டும் என்று விரும்பிட்டு இருக்கிறாங்க. முகத்தை தொங்க போட்டுட்டு முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு யாராவது நம்ம மேலே பரிதாபப்பட மாட்டாங்களான்னு நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் அப்படி வாழலை. கவனமாக கேளுங்க. ஆபிரகாம் கர்த்தர் அழைக்கும் போது ஆபிரகாம் மிகப்பெரிய பணக்காரன் கிடையாது. தெருவில் பொம்மை வச்சுக்கிட்டு இருந்தவன், விக்கிரகத்தை விற்றுக்கிட்டு இருந்தவன். நீங்களாம் சில சேட்டானுங்க தள்ளு வண்டியில் விற்கிற பொம்மையெல்லாம் விற்றுட்டு வராங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் பொம்மை விற்கிற பொம்மை வியாபாரி, விக்கிரகங்களை விற்கிற விக்கிரக வியாபாரி. அவன் அப்படிப்பட்ட ஆள். ஊரா பொம்மை விற்கிறவன், ஊரா இந்த விக்கிரகங்களை செஞ்சு விற்று கொண்டிருக்கிற ஆளு தான் இவன். ஆனால் கர்த்தர் ஒன்றுமில்லாத ஆளெல்லாம் கர்த்தர் பிடிச்சி பெரிய ஆளாக்கி இருக்கிறாரு. அவங்க ஆடு மாடுகள் அவங்கள இருங்களா அவங்க பொருட்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. யாக்கோபு அப்படிதான், ஒண்ணுமில்லாத வெறுங்கையா கிளம்பி போனவன் தான். இரு பரிவாரங்களோட கிளம்பி வர வைக்கிறாரு. தாவீது அப்படிதான், ஒண்ணுமில்லாத ஆளு. ஆனா அந்த மனுஷன் 3000 தாலந்து 1,60,000 கிலோ கோல்டை கொண்டு வந்து தேவனுடைய கரத்தில் கொடுக்கிறான் என்றால் கவனமாக கேளுங்க, எப்பேற்பட்ட ஆட்களாக இவர்கள் இருந்திருப்பார்கள். ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாத ஆட்கள். இங்கே கூட இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் கூட அப்படி தான் இருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் சில பேர் ஜீரோவில் இருக்கிறீங்க. சில பேர் ஐயா 1 கிராம் வாங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க என்ற நிலைமையில தான் இருக்கிறோம்.
நான் சொல்கிற கவனமாக கேளுங்க, இந்த சத்தியத்தை கேளுங்க. தேவனுடைய கரத்தை நோக்கி பாருங்கள். தேவனுடைய கரம் உங்களுக்கு சப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் எப்படி, இந்த வேத மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை கர்த்தர் பணக்காரனா இவங்களை அழைச்சிருந்திருப்பாருன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா? எங்களுக்கு பணம் இருக்குது, எங்களுக்கு அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் சொல்லி அவங்க பணத்தை வச்சு ரொம்ப வேற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நிலைமை பரிதாபமாக போயிருக்கும். நான் சொல்கிறேன், ஒன்றுமில்லாத ஆட்கள் கர்த்தர் பார்க்க நீ தான்ப்பா சரியான ஆள், ஓ வாழ்க்கையை கொண்டு தான் இந்த பூமிக்கு நான் காமிக்க போகிறேன் நான் யார் என்பதை பற்றி. அதாவது ஒரு பணக்காரனை நல்லா கொண்டு சொல்லுவாங்க, இவன் ஏற்கனவே இருக்கப்பட்ட ஆளை மேலே கொண்டு வந்தாங்க ஐயா, அதனால் நம்ம ஓகே சொல்லிடலாம். ஆனால் கர்த்தர் எப்போதுமே இருக்கிற ஆள் கிடையாதுங்க. அப்போ இருக்கிற ஆளை ஆசீர்வதிக்க மாட்டான்னு அப்படி சொல்லலை, அவங்களுக்கே ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாதவங்க, ஏழைங்க, ஜீரோவில் இருக்கிறவங்க, மட்டத்தில் இருக்கிறவங்க, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். 2ஆம் வசனம் 13:2, ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். பாருங்க எவ்வளோ பெரிய மாற்றங்களை நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவனுடைய கரம் செய்திருக்குது பாருங்க. ஆகவே பக்தியாக இருப்பதற்காக மட்டும் கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. அதான் வார வாரம் வந்துடுங்க ஜெப கூட்டத்துக்கு வந்து அப்படியே பவ்யமாக வந்து தோத்திரம் பிரதர், தோத்திரம் சிஸ்டர், ஓகே ஜெபம் பண்ணாங்களா, அப்படியே கை கூப்பி ஜெபம் பண்ணா, அதுக்காக மட்டும் இல்லைங்க. கவனமாக கேளுங்க. இங்கே வர நீங்கள் வார வாரம் சர்ச்சுக்கு வருவது நல்லது, ஜெப கூட்டத்துக்கு வருவது நல்லது, உபவாச கூட்டத்துக்கு வருவது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுக்காக மட்டும் உங்களை அழைக்கல. இந்த பூமியிலே உங்களை நம்பர் 1 ஆளாக மாற்றுவதுதான் கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. தேவனுடைய கரம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், வெறும் பக்தியோடு மட்டும் இருக்க மாட்டீங்க, தேவன் விரும்புகிற லெவலில் நீங்கள் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். புரியுதுங்களா? நம்ம அதான் சொல்கிறோம், நீங்கள் ஜீரோவில் இருக்கலாம், நீங்கள் என்றைக்குமே ஜீரோவில் இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை கேட்க, அவருடைய கரத்தை நோக்கி பார்க்க 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 நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆமென். 5-6 வசனம் படிச்சோம் இல்லையா? இப்போ 8ஆம் வசனம் படிப்போம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கு உனக்கும் என்மை பெருக்கும் உண்மை பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். லோத்தை கூட்டி வருவது தேவ திட்டம் அல்ல. தேவன் ஆபிரகாம் மட்டும்தான் அழைச்சாரு. ஆனால் லோத்து ஒட்டிக்கிட்டே வந்தவன். லோத்து, திரும்ப சொல்கிறேன், லோத்து தேவனுடைய திட்டத்தில் கிடையாது. ஆபிரகாம் மட்டும்தான் தேவனுடைய திட்டத்தில் இருந்தவர். என்ன பண்ணுறது, வேற வழி இல்லாமல் மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்தவன் தான் லோத்து. யோசிச்சு பாருங்க. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தால் என்ன நடந்தது? 5-6 படிச்சோம் இல்லையா? ஆபிரகாமோட வந்து லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவனுக்கும் வந்துருச்சு, ஒட்டிக்கிட்டு வந்தவனுக்கே. கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், லோத்தை கர்த்தர் அழைக்கவில்லை. ஆனால் அழைக்கப்படாமல் ஒட்டிக்கிட்டு வந்த லோத்துக்கு என்ன இருந்துச்சுன்னா ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஒன்று சொல்லட்டுங்களா? அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் ஜீரோவில் இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையை அப்படி ஒட்டிக்கிட்டே வந்துடும். யாரோடு இருக்கிறீங்கன்றதான் முக்கியம். இந்த உலகத்தில் வந்து நெகட்டிவான ஆட்கள்கிட்ட பழக பழக நான் சொல்ல இருக்கிறதும் போனியாக போயிடும். ஆனால் விசுவாசம் உள்ள ஆட்கள்கிட்ட, தேவனுடைய வார்த்தை உள்ள ஆட்கள்கிட்ட நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அவங்கள்ட்ட ஒட்டிக்கிட்டே, திரும்ப சொல்கிறேன், அவங்கள்ட்ட கூடவே இருந்தாலும் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. ஹலோ, இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எங்கள் கூட இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனோட, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையுடைய ஒரு மனுஷனோட, தேவனுடைய வார்த்தை பெற்ற ஒரு மனுஷன் நீங்கள் இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஆபிரகாம் கூட வந்து லோத்தை ஆசீர்வதிக்கப்படுவான்னா உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி தான் இருக்கும். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்து மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கு உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நாம் தமிழர் அல்ல, நாம் தமிழர் கட்சி இல்லை, நாம் சகோதரர் கட்சி. சொல்லுங்க, நாம் சகோதரர். சொல்லுங்க, நாம் சகோதரர். பக்கம், நாம் சகோதரர். ஆமென். புரியுதுங்களா? நாம் சகோதரர். கவனமாக கேளுங்க. இப்போ அழைக்கப்பட்ட மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்து வந்த மனுஷன் எடுக்கிற ஒரு முடிவு பாருங்க. கவனமாக முக்கியமான காரியத்தை பேசுகிற பாருங்க. 9, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா,
நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சின்ன காரியத்துக்கு சண்டை, இல்லாமைக்கு சண்டை, உடனே எடுத்துகிட்டு போயிடுவானோ. சில வீட்டில் பாருங்க, சொத்து இருக்கிற வீட்டில் அண்ணன் தம்பிகளோ இல்லை அக்கா தங்கச்சிகளோ இருந்தாங்கன்னா உடனே இவன் எடுத்துகிட்டு போயிடுவானோ, இல்லை அவன் எடுத்துகிட்டு போயிடுவாளோ, இதை தூக்கிட்டு போயிடுவாளோ, அதை தூக்கிட்டு போயிடுவாளோ, இது எனக்கு வைக்காமல் போயிடுவாளோ, இதை எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது. சில இதில் பிளான் பண்ணுவாங்க, இது நமக்கு தான், இவங்க இறந்துட்டாங்கன்னா இது நமக்கு தான். அப்படிதான் பாருங்க, எங்கள் ஏரியாவில் ஒரு அம்மா இறந்து போய் எங்கள் ஹவுஸ் ஓனர் இறந்து பிற்பாடு பாருங்க பிரிக்கிறாங்க, எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இது இவங்களுக்கு. ஒன்று சொல்லுவாங்க, இல்லை ஏன் இது எதுக்கு அவள்கிட்ட கொடுத்தா, அவள்கிட்ட பெரிய வாக்குவாதம், சண்டை. ஆனால் இங்கு தேவனுடைய கரத்தை எதிர்பார்த்த மனுஷன் அவன் சொல்கிறாரு பாருங்க, அவர் சொல்கிறாரு, சகோதரரே நீ இடதுபுறத்தில் போனால் நான் வலதுபுறத்தில் போகிறேன், நான் வலதுபுறத்தில் போனால் நீ நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, லோத்து நீ முதல்ல முடிவு பண்ணி எதை வேணாலும் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கப்பா, நீ எந்த திசை எந்த இடம்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்க, வீட்டில் என்னென்ன பொருளோ அதெல்லாம் எடுத்துக்க, மீதி என்கிட்ட நீ எடுத்துக்க, அப்புறமே நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்றார். எதை நம்பி தெரியுங்களா, எதை எதிர்பார்த்து தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், அவன் எதை தான் எடுத்தாலும் இவர் அந்த பொருட்கள் மேலேயோ அந்த இடத்து மேலேயோ கண்ணு கிடையாது, தேவனுடைய கரத்தின் மீது தான் அவருடைய கண் இருந்தது, அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அவருக்கு தெரியும், லோத்து தேவன் வானத்தை கிழித்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆமென். ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, ஏதோ எடுத்துக்கப்பா போ, ஆனால் எனக்கு ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, வானத்தை கிழிச்சு கொடுக்கிற தேவன். ஆமென். நடந்தது என்ன தெரியுங்களா? லோத்து செழிப்பான தேசத்தை நோக்கி போனான். நடந்து என்ன தெரியுங்களா? சோதோம் கொமோராவை நோக்கி போனான். எல்லாம் பார்க்கறது நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அவன் எதை நோக்கி போனானோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய கரத்தை எதிர்நோக்கி போனார் பாருங்க, அவருடைய வாழ்வு இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை இன்றும் பேசப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு காரணம், தேவனுடைய கரத்தை நோக்கி பாருங்க. ஆமென். நீ எடுத்துட்டு போறியா, எடுத்துட்டு போ, உனக்கு எவ்வளோ தூக்கிட்டு போ, எவ்வளோ வேணும் எடுத்துட்டு போ, எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருவேளை உங்கள்கிட்ட உங்கள் பொருட்களாக எடுத்துக்கொள்ள ஆசைப்படணும், எடுத்துக்கிட்டோம். தேவன் அவருடைய கரம் ஒன்று இருக்குது. அவருடைய கரம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சதுன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய சாட்சிகளாக இந்த பட்டணத்தில், இந்த ஏரியாவில் வந்து நிற்பீர்கள். ஆமென். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுதுங்களா? அவங்க தேவனுடைய கரத்தை பாருங்கள், உள்ள தைரியமா இருங்க, பெரிய மனமுள்ளவர்களாக மாறுங்கள். இந்த இடத்துல பார்க்குற ஒருமித்து குடியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சான். அதாவது இந்த இடத்துல ஆடு மாடு இல்லை என்பது பிரச்சனை கிடையாது, ஆடு இல்லை மாடு இல்லை கழுதை இல்லைன்ற பிரச்சனை கிடையாது. என்னன்னா இடம் இல்லை சார் வைக்கிறதுக்கு, இனிமேல் குட்டி போட்டால் எங்கேயா இது அடைக்கிறது, இந்த ஆட்டை எங்கே அடைக்கிறது, இந்த மாட்டை எங்கே அடைக்கிறது, இந்த கழுதை எங்கே அடைக்கிறது. அவங்க என்ன பிரச்சனைனா ஆடு இல்லை மாடு இல்லைன்ற பிரச்சனை கிடையாது, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சொல்லுங்க பக்கத்தில் இடம் இல்லை. நான் சொல்லி இந்த பிரச்சனை எல்லாருக்கும் உருவாகட்டும். நிறைய சம்பாதிச்சாச்சிங்க ஐயா, இவ்வளோ பணத்தையும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை பாஸ்டர், எங்க கொண்டு போய் வைக்கிறது, எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது? ஆபிரகாம் தேவனை சந்திக்கும் போது இல்லை என்ற பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் தேவனை சந்திச்ச பிற்பாடு இப்போ அவர் கொடுக்கிறத வைக்கிறதுக்கு இடம் இல்லை என்ற பிரச்சனை. நீங்கள்லாம் கவனமாக கேளுங்க. நீங்கள் ஜீரோவில் வந்திருக்கலாம், இல்லாத வந்திருக்கலாம், வருத்தத்தில் கஷ்டத்தில் வந்திருக்கலாம். ஒன்று நிச்சயம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய கரத்தையே நோக்கி பாருங்கள், நன்மை செய்கிற கரம். ஆமென். ஏராளம் தாராளம் கொடுக்கின்ற கரம், வானத்தை கிழிச்சி உங்களை ஆசீர்வதிக்கின்ற கரம் தேவனுடைய கரம். ஆமென். மல்கியா 3:10 போவோம். ஐயையோ, இப்பயும் மல்கியா 3:10 இவர் விட மாட்டாரு போல இருக்குது. இல்லை இல்லை, தேவனுடைய கரத்தை பார்க்கறதுக்கு போவாங்க. தசம பாகத்தை பார்க்கல, தேவனுடைய கரத்தை பார்க்க போவோம். மல்கியா 3:10 போவோம். ஏன்னா இடம் கொள்ளாமல் போக மட்டும் எப்படி பண்ண போறாருன்னு பார்க்குற காமிக்கிறதுக்காக தான், அவருடைய கரம் எப்படி கிரியை செய்துன்னு காமிக்கிறதுக்காக தான்.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சைனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இடம் சொல்லுங்க, இடம் கொள்ளாமல் போக மட்டும். கவனிச்சிங்களா? கவனிங்க. தேவன் ப்ளஸ் பண்ணும்போது தசம பாகத்தை கொடுக்க சொல்லும்போது, தசம பாகத்தை கொடுக்கும்போது அதுதான் போன டாப்பிக்கில் எடுத்த தசம பாகத்தை கூட நம்ம என்ன எப்படிப்பட்டதாக இருக்கணும். இது கோயிலுக்கு கொடுக்குறோம், இது உங்கள் தேவைக்காக கொடுக்குறோம், இது உங்கள் ஊழியக்காரன் கஷ்டப்படுறாங்க அதுக்காக கொடுக்குறோம் கிடையாது. தேவனுக்காக என்னுடைய வாழ்வுக்காக கொடுக்குறோம் என்று விதைக்கும் போது அவர் சொல்கிறார், ஏன் கரத்தை பார்த்து நீ கொடு. தசம பாகம் என்று சொல்லக்கூடியது என்னுடைய கரத்தை பார்த்து நீ கொடு. என்னுடைய கரம் எப்படிப்பட்ட கரம், அதை என்னை பார்த்து கொடு. அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? எல்கை இல்லாத கரம், எல்லையே இல்லை, இடம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கக்கூடியது தேவனுடைய கரம். ஆமென். சரித்திரத்திலேயே உலகத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நம்பர் 1 பணக்காரர்கள். இவர் எல்லாருமே தேவனுடைய கரத்தை நம்பி வாழ்கிறவங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்பி வாழ்கிறவர்கள். இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கின்றது தேவனுடைய கரம். அவர் கரத்தை வச்சு தான் திறக்கிறார். பாருங்க, இப்போ உங்க கையில் மணி பர்ஸ் இருக்குதா? மணி பர்ஸ் இருக்குதா? எதை வச்சு திறக்கிறீங்க? ஏங்க அப்படியே அப்படியே ஜும்பான் போட்டீங்களா? பாக்கெட்லேருந்து அப்படியே பர்ஸ் வெளியே வந்துருதா? இல்லை பாக்கெட்லேருந்து காசு டபக்குன்னு வெளியே வந்துருதா? என்ன பண்ணுறீங்க? பாக்கெட்லேருந்து கை போகுது, பர்ஸ் எடுக்கணும், பர்ஸுக்கு கை போகுதா இல்லையா? பர்ஸை திறக்கிறது, ஜிப்பை திறக்கிறது கை போகுதா இல்லையா? போகுதா இல்லையா? நீங்கள்லாம் திறக்கிறது கை யூஸ் பண்ணுறீங்க. தேவன் அவர் சொல்கிறாரு, எப்பா நீ ஏதாவது எடுக்கிறதுக்கு பீரோக்குள்ளே உங்கள் கை பர்ஸுக்கு போகலாம், உங்கள் கை உங்கள் பீரோவை திறக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கை பர்ஸையோ பீரோ இல்லை, வானத்தின் மதகுகளையே திறக்குது. ஆமென். வானத்து மதகு உங்கள் கையை வச்சு திறக்க முடியாது. உங்க பீரோவை உங்க கையை வச்சு திறக்கலாம், வானத்தை உங்களால் திறக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ டைத்தை கொடுத்து பாரு, என் கரத்தை வச்சு வானத்தை ஓப்பன் பண்ணுவேன்றார். ஆமென். அவர் சொல்றாரு, என் கரத்தை எடுத்து ஓப்பன் பண்ணா உனக்கு பிளெஸிங் எப்படி வரும் தெரியுமா? இடம் கொள்ளாமற் போக மட்டும் அவன் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆமென். நீங்க நம்முடைய மனம் இல்லாமல் பாருங்க, ஒரு சாதாரண இஞ்சி பைப் மேலே ஒரு இஞ்சி அரை இஞ்சி பைப்பில் தான் போயிட்டு இருக்குது. அவர் வானத்தின் மதகளை திறந்தால் எவ்வளோ பெரிய பைப் வச்சாலும் இன்றைக்கி பெரிய பெரிய இந்த மேட்டூர்லேருந்து பெரிய பெரிய குழாய் பைப்பில் வருது பாருங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கள் உங்கள் வீட்டில் முன்னாடி குழி பறித்து பெரிய பெரிய குழாயெல்லாம் இறக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆகவே இனிமேல் இந்த அரைஞ்சி பைப்பு ஒரு இஞ்சி பைப்பு தாட்டு வர வேணாம். தேவன் வானத்தின் மதகளை திறந்து கொட்ட ஆரம்பித்தார்னா, நான் சொல்கிறேன், அதுக்கு பைப்பு இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ பெரிய பைப்பில் தான் இறக்க முடியும் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம். தேவனுடைய கரம் திறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. சொல்லுங்க, வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அவங்கதான் பெருசாக நினைக்கணும். உங்கள் தாத்தாவை காட்டிலும் உங்கள் அப்பாவை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். உங்கள் தாத்தா ஒரு மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் அப்பா ஒரு மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்து வாழ்கின்ற உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவது வேற மாதிரி இருக்கும். மனுஷரால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். இது கர்த்தரால் ஆயிற்று, என் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சிறியவனை புழுதில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறவர். ஆமென். நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் இப்படி அவருடைய கரம் இப்படி செய்திருக்கும் என்றால் நமக்கு அதை காட்டிலும் செய்வது நிச்சயம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே காரியத்தை தேவன் நமக்கு பண்ணுவார், அதை காட்டிலும் தேவன் சிறப்பாக பண்ணுவார். ஆகவே தேவனை விசுவாசித்து அவருடைய கரத்தை எதிர்பார்த்து வாழுங்கள். படிப்போம். உபாகமம் 28:12 படிச்சு காமிக்கிறேன். வானத்தை திறப்பார். கவனிங்க, வானத்தை திறப்பார் அவருடைய கரம் கொண்டு. அவர் சொல்ல, உனக்காக நான் வானத்தை திறப்பேன்றார். தமது நல்ல பொக்கிஷசாலை, சொல்லுங்க பொக்கிஷசாலை, சொல்லுங்க பொக்கிஷசாலை. அவர் சொல்ற வானத்தின் பொக்கிஷசாலையை உனக்காக. கவனிங்க, வானத்துக்கு நீங்க போக முடியுமா? ஹலோ, வானத்துக்கு நீங்க போக முடியுமா? போகலாம், ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வாங்கிட்டு இல்லை ஜெட்டில் போவேன். அது உண்மையை சொல்ல போனால் இங்கே உட்காந்துருக்க நம்மளால் வானத்துக்கு போக முடியாது.
வானத்தில் போய் உங்களால் திறக்க முடியுமா? உங்களால் திறக்க முடியும். கர்த்தர் பார்ப்பா, நீ பண்ண வேண்டிய வேலை நீ பண்ணு, நீ பண்ண முடியாத வேலை நான் பண்ணுறேன். உன் வேலை என்ன? 10ல் 1 டைத்தை கொடு, உனக்காக நான் என்ன பண்ணுறேன்? உன்னால் முடியாது, வானத்தை திறக்க உன்னால் முடியாது. ஆனால் உனக்காக நான் ஏன் கரத்தை கொண்டு வானத்தை ஓப்பன் பண்ணுறேன். ஆமென். புரியுதுங்களா? அவர் வானத்தை திறந்தாருன்னா நமக்கு வைக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் மல்கியா சொல்றார், இடம் கொள்ளாமற் போக மட்டும் உண்மையில் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன். மனுஷனுக்கு பூமி மட்டும்தான் இல்லை, நமக்கு வானம் கூட இல்லை தான். வானமே இல்லை நமக்கு வந்து. ஆமென். புரியுதுங்களா? வானத்தை கர்த்தர் நமக்காக திறக்கிறவர். அதுதான் தரித்திரத்தை பேசாமல், ஏழ்மை பேசாமல், மற்றவர்கள் பரிதாபத்தை பேசக்கூடாது. பரிதாபத்தில் வாழக்கூடாது. மூஞ்சி தொங்க போட்ட மாதிரி வாழக்கூடாது. யார்கிட்ட இருக்காதீங்க மூஞ்சி தொங்க போட்ட மாதிரி. உங்களை பார்க்கும்போது தான் எப்போதுமே நிறைய இருக்கிற ஆள் மாதிரி தான் பார்க்கணும் மக்கள். ஆமென். தப்பே கிடையாதுங்க. ஒருவேளை அவங்க நம்ம கொடுக்காம போயிட்டா, வானத்தை திறக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க. ஆமென். அவர் ஓப்பன் பண்ணார்னா வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு. அவர் பைபிளில் போடப்பட்டு, உனக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்படத்தில் இருக்கிற ஏங்க அவர் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? உங்களால் பண்ண முடியாது. சொல்கிறா, நீ பண்ண வேண்டியது ஒழுங்காக பண்ணு, நான் பண்ண வேண்டியது உனக்காக நான் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பார்க்குறோம், உனக்காக தம்ம நல்ல பொக்கிஷாலையை வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ ஏங்க இது லேசான காரியங்களா? ஏங்க கடன், அதாவது கடன் வாங்குறது ஈஸி, வாங்குறது ஈஸியாக ஈஸி இல்லைங்களா? அதான் வாங்குறது ஈஸியாக ஈஸி இல்லைங்களா? வாங்குறது ஈஸி, ரொம்ப ஈஸி. 2 சொட்டு கண்ணீர் வெடிச்சு காலில் விழுந்தா அவ்வளோதான், வாங்கிடலாம். ஆனால் கடன் கொடுக்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம், இந்த ரிஸ்க் தெரியுங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, அதையும் நான் லேசாக்கி கொடுப்பேன். இதை சொல்கிறாரு, நீ 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 அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஜாதின்னு நாடுகள். நான் அடிக்கடி இந்த வார்த்தை விசுவார், நாடுகளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். கேட்க நம்ப முடியல, நம்ப முடியல. ஏங்க இங்கே வீட்டில் இருக்கிற எங்கள் அண்ணன் தங்கச்சிகளுக்கே 10 ரூபா கொடுக்கறதுக்கு வழி இல்லை. இதில் வேற நாடுகளுக்கு கடன் கொடுப்போம்மா. ஏதோ இடம் மாறி வந்து பேசிட்டு இருக்கிறீங்க போல, இல்லை வேற ஏதோ பேசணும் போல, நீங்கள் பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க போல. பைபிளை பேசிட்டு இருக்கிறார். தேவனுடைய கரம் வானத்தை திறக்கும் போது பொக்கிஷாலையை வானத்தை திறப்பார். நிமித்தமாக நடக்கின்ற காரியம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்மளால முடியாது, ஆனால் தேவனுடைய கரத்தினால் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். ஆமென். தேவனுடைய கரம் அப்படிப்பட்ட கரம். இவ சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை செய்கின்ற கரமா? இல்லைங்க, நல்லதும் பண்ணும், சில நேரத்தில் தீமையும் பண்ணுற கரமா? உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும், தீமை நடக்கவே நடக்காது. சொல்லுங்க, உங்க நன்மை மட்டும்தாங்க. பார்க்க உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும், தீமை வராது. தீமை வந்தாலும் பைபிளில் போடப்பட்டிருக்குது, அது தப்பித்து கொள்ளும்படியான போக்கை. தீங்கு வந்தாலும் கடவுள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? மவனே வரியா, நம்மளை காப்பாற்றிடுவார். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை, வழியை அவர் திறந்து விடுவார். சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. தீமை வந்தாலும் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை, வழியை உண்டு பண்ணுவார். ஆமென். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, உங்கள் கரத்தை தேவ கரத்துக்கு நேராக நீட்டுங்கள். தேவனுடைய கரத்தை எதிர்பார்த்து வாழுங்கள். அவருடைய கரம் நன்மை செய்கின்ற கரம், தாராளம் ஏராளத்தின் கரம், இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாய் ஆசீர்வதிக்க கரம், வானத்தை கிழித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு கரம், ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கரம். இது ஒன்று சொல்ல மறந்துன்னு பாருங்க. அதாவது தாவீதே 3000 தாலந்து பொண்ணை கொடுக்குறாரு, பிரபுக்கள் 5000 தாலந்து பொண்ணை கொடுக்குறாங்க. எல்லாருமே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா, வச்சுட்டு கொடுப்பாங்களா? ஏனுங்க நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாமே அப்படியே கொடுத்துருவாங்க, எல்லாமே வச்சுட்டு கொடுப்பாங்களா, அப்படியே கொடுத்துருவாங்களா? வச்சு கொடுப்பாங்கல்ல. கேட்குற கேள்வி கரெக்டா? யாராவது கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா? எல்லாத்தையும் கொடுத்தா அவ்வளோதான், அவங்க ஆண்டி ஆகிடுவாங்க. யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அதை கைவிட்டு என்னலாம், அப்படிப்பட்ட ஆட்கள் தான் கைவிட்டு என்ன முடியும். ஆனால் மோஸ்ட் எல்லாரும் பார்த்தா தனக்கு வச்சுட்டு தான் மீதி எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அப்போ இவன் 3000 தாளந்து எடுத்து கொடுக்குறான்னா இன்னும் அவன் எவ்வளோ வச்சுருப்பாரு தாவீது? பிரபுக்கள் 5000 தாளந்து எடுத்து கொடுக்குறான், அவன் கையில் மீதி வீட்டில் இருக்குமா, இருந்திருக்காதா? கொடுக்குறதே கிலோ கணக்கில் கொடுக்குறான், வீட்டில் கிலோ கணக்கில் வச்சுருப்பானா, வச்சிருக்க மாட்டானா?
தேவன் உங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் நன்மை செய்கிற கரம், தேவனுடைய கரம் மகா வலிமையான கரம், தேவனுடைய கரம் இடமில்லாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற கரம். நான் சொல்கிறேன், முடிவு பண்ணணும். தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்க போகிறீர்களா, இல்லை முகத்தை தொங்க போட்டு பரிதாப முகத்தோடு வச்சு யார்ட்டையாவது எதாவது கிடைக்கும், யார்ட்டையாவது எதாவது நம்ம கொடுப்பாங்க வாங்கிட்டு போகலாம் என்ற நிலைமையில் வாழ போகிறீர்களா? எழுந்து நிற்போம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமான்களே, உங்களை பார்த்து சொல்கின்றேன், உங்களுக்கு நன்மை மட்டும்தான் உண்டாகும். நன்மை கிருபை மட்டும்தான் உங்களை தொடர்ந்து வரும். தீமை என்பது நீதிமான்களுக்கு தேவன் டிசைட் பண்ணல, முடிவு பண்ணல, அதை வடிவமைக்கவில்லை. நீதிமான்களுக்கு கர்த்தர் நன்மையை மட்டுமே வைத்திருக்கின்றார். தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்து, தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்து தேவனை துதியுங்கள். அவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய கரத்தை பற்றி பேசணும். எப்படிப்பட்ட கரம்? நான் சொல்கிறேன், அதை நோக்கி பாருங்கள். உங்களை அம்போன்னு விட்டுறாது, உங்களை ஏழையாக்காது, உங்களை இருக்கிறது பிடிங்கிட்டு விட்டுறாது. நான் சொல்கிறேன், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரையும் வழி நடத்தினது தேவனுடைய கரம். அவர்களை ஆச்சரியப்படுத்தின தேவனுடைய கரம். இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆசீர்வதித்த அதே கரம் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை. தேவனுடைய நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை நீங்கள் கண்டிராத, கேட்டிராத, பார்த்திராத அநேக நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கரத்திற்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய கரத்திற்காக நன்றி செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய கரத்திற்காக நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, உம்முடைய கரத்திற்காக நன்றி ஆண்டவரே. வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை வேலைக்காரருடைய கண்கள் நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரத்தை எங்களுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை ஒன்றுமில்லாமல் விட்டுவிடக்கூடிய கரம் இல்ல ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை உயர்த்துகிற கரம், எங்களுடைய கரம் எங்களை நிமிர்த்துகிற கரம், உம்முடைய கரம் எங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கின்ற கரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் கையேந்தி வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் வல்லமைகள் ஆச்சரியமானதே. உம்முடைய கரத்தின் வல்லமைகள் அற்புதமானதே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தின் வல்லமைகள் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்நாளிலே பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் நடத்தும் என்பதை இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் நிரூபித்து காண்பிப்பீராக தகப்பனே. உம்முடைய கரத்தின் மகிமை, கரத்தின் மாட்சிமை, கரத்தின் மேன்மையை உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில பார்க்கட்டும். அதன் மூலமாக நீதிமான்களுக்கு நன்மை மட்டும்தான் வரும் என்பதை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பேசட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. முற்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து நீர் யார் என்பதை நீர் சொன்னீரே. உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக கர்த்தனை மகிமைப்படுவீராக. முன்னேற்ற பாதையில கர்த்தர் நடத்துவீராக. நல் வழியில நம்முடைய பிள்ளைகள் நடத்துவீராக. நேரான பாதையில நம்முடைய பிள்ளைகள் நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நடத்தும் போது, மகா வறட்சியான காலத்தில் கர்த்தர் உன்னை நடத்தும் போது அவர்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார்கள் என்று படிக்கிறோமே. அதே போல இங்க இருக்க ஒவ்வொருடைய வாழ்வும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவள் வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. தீமை நிறைந்த இந்த உலகத்திலே உடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாவதை பார்க்கட்டும் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் நன்மைகள் கைக்கூடி வருவதை பார்க்கட்டும் ஆண்டவரே. இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உடைய பிள்ளைகளுடைய வாய்கள் பேச ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.